கர்த்தருக்குள்ளே நிலைச்சு நிற்க முடியும். நீங்கள் வந்து வேரூன்ற முடியும். ஆவியானவர் தான் அந்த பலனை உங்களுக்கு கொடுக்க முடியும். ஏன்னா அந்த உபத்திரவம், உலகத்தில் உபத்திரவங்கள், பாடுகள் எல்லாமே உண்டு. அது நம்ம வேர் பற்றாமல் இருக்கும்போது நம்ம இடரல் அடையிறோம். அப்படி இடரல் அடையாமல் இதுக்குள்ளே நீங்கள் நிலைச்சு நிற்கன்னா ஆண்டோடைய கிருபை, ஆண்டோடைய பலன், அவருடைய பரிசுத்தாவின் அபிஷேகம் உங்களுக்கு தேவை. அப்போ அடுத்தபடியாக நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேட்டு வாங்க வேண்டியது என்னது? பரிசுத்தாவின் அபிஷேகம். இதான் அடுத்த ஸ்டேஜ். ஓகே, அப்போனா நீங்கள் என்ன பண்ண முடியும்? இடரல் அடையாமல் கடைசி வரைக்கும் உங்களால் நிலச்சி நிற்க முடியும். ஆவியானவர் அந்த பலனை தருவார். நீங்கள் விழுந்தாலும் உங்களை தூக்கி விடுவார், உங்களை கண்டித்து உணர்த்துவார், உங்களை செவியான வழியில் அழகாக நடத்துவார். உணர்வுள்ள ஆவியானவர் உங்களுக்குள்ளே வந்துட்டார்னா இந்த கிருபை உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அடுத்து நீங்கள் பலன் அடைய வேணும். ஆண்டவருக்குள்ளே வேர்பற்றணும்னா ஆண்டோடைய அபிஷேகம் தேவை. ஸோ நீங்கள் மனம் திரும்பிக்கிட்டீங்கன்னா அடுத்தபடியாக நீங்கள் ஆண்டவர்கிட்ட என்ன கேட்கணும்? ஆண்டவரே ஏசப்பா, நான் உங்கள் பிள்ளையா நான் நிலச்சி வாழ வேண்டியது இருக்குது. ஆண்டவரே, எனக்கு உங்கள் கிருபை எனக்கு தேவை. உங்களுடைய அபிஷேகத்தை எனக்கு தாருங்க. கடைசி நாட்களில் யாவர் மேலும் என்ன ஆவியை ஊற்றுவேன்னு சொன்னீங்கல்ல, அந்த பரிசுத்தாவின் அபிஷேகத்தை எனக்கு தாருங்க. பரிசுத்தாவினாலும் அக்னினாலும் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்குறவர் நீங்கள் ஞானஸ்நானம் கொடுப்பேன்னு சொல்லியிருக்கீங்கல்ல, அதை எனக்கு தாருங்க அப்படின்ட்டு நம்ம கேட்கணும். நம்ம போக வேண்டிய தூரம் வெகு தூரமாக இருக்கு இல்லையா? அந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வந்தோன்னு முடிஞ்சதா எல்லாம் இல்லை. அப்போது நம்ம நிலைத்திருக்கணும். நம்ம ஜீவன் நம்மளை விட்டு பிரிகிறது வரைக்கும் நம்ம ஆண்டவருடைய பிள்ளையாக நிலைத்திருக்க வேண்டியது இருக்குது. நம்ம பரலோகத்துக்குள்ளே போய் என்ட்ராக வேண்டியது இருக்குது. ஸோ என்ன பண்ணணும்? நம்முடைய மாம்ச பலத்தினால நம்ம அதை ரீச் பண்ணவே முடியாது. ஸோ இப்போ ஆவிக்குரிய பலன் நமக்கு தேவை. ஆண்டவர் கொடுக்குற அந்த மேலான பலன் நமக்கு தேவை. ரைட்? ஸோ அப்போ என்ன பண்ணணும்? அடுத்த லெவல் என்னது? நம்ம ஆண்டோடைய பலனை நம்ம கேட்டு பெற்றுக்கொள்கிறது தான். அப்போ தான் நம்ம ஆண்டவருக்குள்ளே என்ன பண்ண முடியும்? வேர் பெற்ற முடியும், நிலச்சி நிற்க முடியும், வளர முடியும், நம்ம பூத்து காய்ச்சி கனி கொடுக்க முடியும், பலன் கொடுக்க முடியும். அப்போ தான் நல்ல ஒரு நிலமாக நம்ம நாட்டப்பட்டவர்கள் போல் பலன் கொடுக்குறவர்களாக நம்ம மாற முடியும். ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? மனம் திரும்பிட்டேன் அப்படின்ட்டு சொல்கிறீங்களா? அடுத்து என்ன பண்ணணும்னு கேட்குறீங்களா? ஆண்டவர்கிட்ட அடுத்து நீங்கள் கேட்க வேண்டியது, ஆண்டவரே உம்முடைய பலனை எனக்கு தாருங்க. நான் கடைசி வரைக்கும் உங்கள் பிள்ளையாக நான் வாழ வேண்டியது இருக்குது, நான் பரலோகத்துக்கு வர வேண்டியது இருக்குது. உம்முடைய ஆவியை எனக்கு தாருங்க. மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன்னு சொன்னீங்களே, அந்த ஆவியை எனக்கு தாருங்க. நான் உங்கள் பிள்ளையாக வாழணுப்பா, என்னை மூத்திர போடுங்க அப்படின்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும்? கேட்கணும். கண்டிப்பாக அந்த வார்த்தைகள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். கேட்குற ஒவ்வொருவருக்கும் இது பிரயோஜனமாக இருக்கணும் அப்படின்ட்டு விசுவாசிக்கிறேன். ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். ஆமீன்.